வணக்கம் ஜெயா வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணம் எபிசோட்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டா, யூனிக்கா இருக்கக்கூடிய ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம். அந்த ரெசிபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஆனா 2வது ரெசிபி சத்தியமா யாருக்குமே தெரியாது. அந்த மாரி ஒண்ணு கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. அந்த மாரி ஒரு பயங்கரமான புது இன்வென்ட் பண்ண ஒரு ரெசிபி. அந்த ரெசிபிய நீங்க பார்க்கணும்னா டெஃபினட்டா கைமணத்துல மட்டும் தான் பார்க்க முடியும். மேபி இன்னொரு நான் அதுல ஒரு கிரேவி மாரி ஒண்ணு பண்ண போறேன். அது வேணா நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கலாம். ஆனா, ஒரு பயங்கரமான இன்னொரு வெரைட்டி ஒண்ணு பண்ண போறேன். அந்த வெரைட்டி முதல் முறையா நம்ம ஷோல மட்டுமே நீங்க பார்க்க முடியும். அந்த மாரி பயங்கரமா யோசிச்சு இன்னைக்கு சூப்பர் ரெசிபீஸ் உங்களுக்காக செய்யறதுக்காக நான் வந்திருக்கேன். வாங்க ஒரு இடத்துல செட் பண்ணிட்டு ரெசிபி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அந்த எக்ஸைட்டிங்கான ரெசிபி என்னன்னு தெரிஞ்சதுக்கான நேரம் வந்துருச்சு. நாம இன்னைக்கு செய்ய போறது தோஞ்சல் குழம்பு. இந்த தோஞ்சல் குழம்புக்கு பின்னாடி நெறைய ஹிஸ்டரி இருக்கு. எஸ்பெஷலி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கறி நாள் அன்னைக்கோ, இல்லன்னா நீங்க மட்டன் சமைக்கிற அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஃபேமிலியா இருக்கும்ல அந்த காலத்துல, கூட்டு குடும்பமா இருக்க பார்த்து, அந்த முழு ஆட்ட எடுத்துட்டு வந்து அந்த தோஞ்சலையும் தனியா எடுத்து வைப்பாங்க. இந்த தோஞ்சல் கிரேவி ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணும். ஏன்னா, இதுல இருக்கக்கூடிய நியூட்ரிட்டிவ் வேல்யூ அப்படி. உங்களுக்கு குடல்ல எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி உங்களுக்கு அல்சர் மாரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அசிடிக் பிரச்சனைகள் இது எதுவா இருந்தாலும் இந்த தோஞ்சல் ரொம்பவே சூப்பர்வான ரெமெடின்னு சொல்லலாம். தோஞ்சல் எப்படி செய்ய போறோம், அந்த குழம்பு இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அது கூட அட்டகாசமான ஒரு ஸ்டஃப்டு இட்லி. நாம சாதாரணமான ஸ்டஃப்டு இட்லி செய்ய போறதில்ல. ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நீங்க கேள்விப்படாத ஒரு ஸ்டஃப்டு இட்லி தான் செய்ய போறோம். நம்ம செவரொட்டியில ஒரு மசாலா செஞ்சு, அத இட்லி பேட்டரோட மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான இட்லி செய்ய போறோம். அது கூட தான் அந்த தோஞ்சல் குழம்பு. ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த தோஞ்சல் குழம்பு செய்யறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு தோஞ்சலுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஆட் பண்ணி குக் பண்ண ஆரம்பிக்க போறோம். நம்ம குக்கர்ல போட்டுக்கலாம். அதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் வீட்ல. நீங்க செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபினிஷ் பண்ண பார்த்து நம்ம சட்டியில ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய். இத சேர்த்த உடனே ஒரு 2 பீஸ் பட்டைய ஆட் பண்ணிக்கிறோம். மராட்டி மூக்கு, கொஞ்சமா கல்பாசி, ஒரு 2 துண்டு ஏலக்காய், 2 துண்டு கிராம்பு. இவ்வளோ தான் நம்ம இதில சேர்க்கிறது. இது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கணும். இது கூட நீங்க கொஞ்சமா நம்ம நார்மலா வந்து எப்போதுமே மட்டன் டிஷ் செய்ய பார்த்து புதினாவ கடைசியா ஆட் பண்ணுவோம். இந்த மாரி டிஷ் செய்ய பார்த்து மட்டும் நீங்க புதினா முன்னாடியே ஆட் பண்ணுங்க. இந்த ஆயில் இருக்க டைம்ல அது நல்லா கிரிஸ்பி ஆயிடும். அப்போ ஒரு ஃப்ளேவர் வரும் டிஃப்ரெண்ட்டா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம இப்ப இதில புதினாவ ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா அந்த ஆயில்ல ஃப்ரை ஆகணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பச்சை மிளகாவை கீறி இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த புதினா நல்லா முறுமுறுன்னு ஆகணும். ஆனியனை ஸ்லைஸ் பண்ணதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சேம் அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய ஆனியனையும் ஸ்லைஸ் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். இப்போ மீதி இருக்க இந்த ஆனியனையும் நம்ம குக்கரில் ஆட் பண்ண போகிறோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான நம்ம சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா குக் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான தக்காளியை கட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து அது ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒதுக்காமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டான ரெசிபியில் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதை விட ஒரு நல்ல குழம்பு இருக்க வாய்ப்பே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோஞ்சல் நிறைய பேர் வந்து எப்படி செய்கிறதுன்னு தெரியாமலே தான் நிறைய மிக்ஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து 2 விஷயம் செய்யலாம். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் இது ப்ளஸ் போட்டி இது 2த்தையுமே நல்லா சாப் பண்ணிவிட்டு அதை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டு பருப்பு போட்டு ஒரு போட்டி குழம்புன்னு நினைப்பாங்க. அதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் ஈவன் நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு நம்ம மட்டன் சூப்பு மாதிரி செஞ்சுட்டு அதில் கறிக்கு பதில் இதை போட்டு தர்றது உண்டு. அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து டெஃபினட்டாக ஒரு மஸ்ட் ட்ரை குழம்புன்னு சொல்லலாம். எனி இம்பார்ட்டன்ட் அக்கேஷன் இது டெஃபினட்டாக வந்து எங்கள் ஃபேமிலி ரெசிபியில் இது இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே தோஞ்சல் கிரேவிலாம் செய்ய பார்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது நிறைய சேர்த்துக்கணும். ஏன்னா அது நல்லா வந்து அந்த தோஞ்சலோட சேர்ந்து குக்காக பார்த்து பயங்கரமாக இருக்கும்.
ஸோ இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் விடணும். விட்டு அந்த எண்ணெயில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறதுல எந்த விதமான தப்புமே இல்லை. ஏன்னா நீங்கள் அதேமாதிரி இன்னொரு நிறைய மித்து இருக்குது. நம்ம நெய் வந்து நல்லதே இல்லை, நெய் வந்து ரொம்ப கெட்டதுன்ற மாதிரி ஏமாற்றி வச்சுருக்கிறாங்க. நெய் அவ்வளோ நல்லது ஆக்சுவலாக. ஸோ அதை நீங்கள் கரெக்டான மெத்தடில், கரெக்டான ரேஷியோவில் கரெக்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அளவுக்கு மீறினாவா அமுதமும் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி. ஆனால் அந்த அமுதமே சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நெய்லாம். கரெக்டான ரேஷியோவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை விட ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூ ப்ளஸ் கால்சியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தரக்கூடியது நெய். இப்போ இதுக்கு தேவையான தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. நான் நிறைய வாட்டி நம்ம ஷோவிலே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. எப்போதுமே வந்து தக்காளி சேர்த்திங்கன்னா நீங்கள் அந்த உப்பை சேர்த்த உடனே என்ன ஆகும்னா அதை நல்லா அரித்து தக்காளியை உடனே அது வந்து மேஷ் ஆக்கி குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். அதேமாதிரி உங்கள் குக்கிங் ப்ராசஸும் ஈஸியாக முடியும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிறோம். ஸோ தோஞ்சல் குழம்புல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம எப்படி செய்கிறோன்றதை தாண்டி எது கூட கொடுக்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். இன்கேஸ் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு சாப்பிட்றீங்கன்னா நல்லா ஒரு கல் தோசை மாதிரி போட்டு அது கூட இந்த குழம்ப நல்லா அப்படியே முக்கி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பரோட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப தி பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி. அண்ட் சில பேர் வந்து ஈவன் நம்ம ஒரு சாதத்தோடய சேர்த்து சாப்பிட்ற வழக்கம் உண்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கீ ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு மசாலா கீ ரைஸ் மாதிரி செஞ்சுட்டு இந்த தோஞ்சல் குழம்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் எனி டைம் இட்லிக்கு தோஞ்சல் குழம்புக்கு காம்பினேஷன் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அது ரெண்டும் தி பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லலாம். ஸோ தோஞ்சல் சொன்னோடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இவன் என்ன தோஞ்சல் சொல்கிறான், தோஞ்சல்னால் என்ன, அந்த டவுட் உங்களுக்கு வரணும். தோஞ்சல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டி இருக்கு இல்லையா, போட்டி உங்களுக்கு தெரியும். அதாவது ஆட்டோடைய குடலில் வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் போட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு போட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் தோஞ்சல். அந்த தோஞ்சல் தனியாக வரும், போட்டியில் இருக்காது. சில பேர் போட்டியில் சேர்த்து கொடுப்பாங்க, சில பேர் போட்டியில் இல்லாமல் தனியாக கொடுப்பாங்க. ஸோ அதுதான் தோஞ்சல். தோஞ்சல் வந்து ஒரு ஃபேட்டி கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு மீட் பார்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் ஃபுல்லாகவும் ஃபேட்டாகவும் இருக்காது. அதில் உங்களுக்கு பைட் எலமெண்ட்டும் கிடைக்கும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணக்கூடாது. ஸோ தோஞ்சல் குழம்பு செஞ்சால் நீங்கள் இதுக்கப்புறம் டைரெக்டாக ஆட் பண்ண வேண்டியது தோஞ்சல், அதுக்கப்புறம் மசாலா. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நாம் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோ தோஞ்சல் எடுத்து வச்சுருக்கோம். அதை அழகாக நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி நல்லா சுத்தம் பண்ணி, தோஞ்சலில் ஒரு முக்கியமான விஷயம், கட் பண்ண பார்த்து நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிக்கணும். அதே மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்குற மாதிரி நீங்களும் ஒரு 4-5 வாட்டி அலசி அதை எடுத்துக்கணும். ஸோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நான் மதுரைக்கு போக பார்த்து இதேமாரி ஒரு டிஃப்ரெண்ட் குழம்பு சாப்பிட்டேன் இட்லியோட. அதுவும் சூப்பராக இருந்தது. அது ரெசிபி எனக்கு தெரியாது. நான் அந்த அண்ணன்ட்ட கேட்க முடியல, ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது கடை. ஆனால் அடுத்த வாட்டி இப்போயா நான் மதுரை போனால் அது நான் கேட்டுட்டு வரேன். அதுக்கு பேர் சிலிப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரேவி பேரே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சிலிப்பி. அந்த கிரேவி பேர் என்ன குழம்புனா, சிலிப்பி தம்பி. சிலிப்பியா, சரி ஓகே, இது ரொம்ப ஃபேமஸ் எங்கள் கடையில், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒன் ஆஃப் திஸ் கைண்ட். அது எப்படின்னே சொல்ல முடியல. கிட்டத்தட்ட நம்ம தோஞ்சல் மாதிரி இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ தோஞ்சலுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. அண்ட் இதில் நம்ம வேறு நிறைய மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் குழம்புத்தூள் மட்டும்தான். நீங்கள் எந்த குழம்புத்தூள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அதை நீங்கள் சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மசாலாவோட நல்லா இந்த மாதிரி குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும், இல்லைனா ஸ்மெல் அடிக்கும். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ண பார்த்தா அது நல்லா இந்த மாதிரி பிரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு போகணும். நம்ம அந்த கடமெல்லாம் செய்ய பார்த்து எப்படி வரும், அதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் வரும். இது அது அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு பண்ணணும். ஸோ இப்போ மசாலாவோட நல்லா நம்ம குக் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோஞ்சலுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 விசில் நறுக்குன்னு விட்டோன்னா நம்ம தோஞ்சல் சும்மா பல ரெடி ஆகிடும். அப்படி ரெடி ஆனதுக்கப்புறம்
அதுக்கு ஒரு மசாலாவை அரைக்க போகிறோம். அந்த மசாலாவை அது உள்ளே சேர்த்து ஃபினிஷ் பண்ணோன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் திங் 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஸோ லாக் பண்ணியாச்சு. மாடரேட் ஹீட்டில் வச்சு 4 விசில் விடுவோம். 4 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சைட் பை சைட் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு தேவையான ஒரு சாந்து அரைக்க போகிறோம். அந்த சாந்துக்கு என்னென்ன தேவைன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முதல்ல தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்க எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த லாக் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஸோ இப்போ தேங்காய் அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதில் முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, சோம்பு இது 3த்தையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். எல்லாம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செவரொட்டி வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலாவை இட்லி பேட்டரோட சேர்த்து ஒரு சூப்பரான செவரொட்டி இட்லி செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான ஆனியனை சாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தக்காளியை சாப் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சைஸு கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணமோ செவரொட்டி அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இந்த செவரொட்டியை வந்து 150 ரூபா டு 200 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஹீமோக்ளோபினோட அளவு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ இந்த செவரொட்டியில் இருக்குது. எஸ்பெஷலி ரத்த சோகை இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இந்த செவரொட்டி அப்படி வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸ் குழந்தை பெற்றதுக்கப்புறமும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பார்த்தும் சரி, இந்த செவரொட்டி நிறைய வாட்டி செஞ்சு கொடுப்பாங்க. இதுக்கு காலையில் போனீங்கன்னா செம்ம டிமாண்ட் இருக்கும். லைக் ஒரு 2 ஆடு அறுத்தாங்கன்னா முதல்ல வந்து கேட்குற செவரொட்டி இருக்கான்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஸோ இதுவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 200 1 150க்கு வாங்கணும். இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் பொறுத்து அதுக்கான ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதையும் நம்ம அதே மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி இதை வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ வேறு எதுவுமே நம்ம இதில் பண்ணல. ஸோ இப்போ நம்ம செவரொட்டி கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை ஆட் பண்ண உடனே கொஞ்சமாக சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுமா அந்த சினாரி இங்கே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு மாடரேட்டாக வதங்கினாலே போதும். ரொம்ப ஃபுல்லாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் தான் பண்ண போகிறோன்றதுனால நல்லா பொலன்னு இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இதில் வந்து நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்க்கலை, ஏன் இதில் வந்து மற்ற விஷயங்கள் எதுவுமே சேர்க்காம கருவேப்பிலை கூட சேர்க்காம அப்படியே பண்ணுறோன்னா, நம்ம இட்லியாக அதை சாப்பிட போகிறோம். இட்லியாக சாப்பிட பார்த்து நீங்கள் எடுத்து எதையாவது வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்க விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இன்கேஸ் உங்கள் இட்லியில் வந்து கிராம்போ ஏலக்காயோ மாட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இரிட்டேஷன் வரும். ஸோ அதனால தான் நம்ம மோஸ்ட்லி அந்த மாதிரி ஹோல் மசாலாஸ் எதுவுமே இதில் சேர்க்குறதே கிடையாது. நம்ம ஸ்டஃப்ட் இட்லியே செய்ய பார்த்து நீங்கள் ஸ்டஃப்ட் இட்லியே செய்யலை, வெறும் நான் வந்து லைக் செவரொட்டி மசாலா மாதிரி செய்ய போகிறேன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான கரம் மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் இட்லியாக செய்கிறீங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இட்லி சாப்பிட பார்த்து டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் சாப்பிடணும் இட்லியை. அந்த அளவுக்கு வந்து இட்லி நல்லா உங்களுக்கு அப்படியே சலுக்குன்னு உள்ளே போகணுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த கிராம்பு ப்ளஸ் பட்டை ப்ளஸ் ஏலக்காய் இது எதுவுமே இந்த ஸ்டேஜில் போடாதீங்க. அது மாட்டினாலே உங்களுக்கு மைண்டே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதே சேம் டைம் இட்லி சாப்பிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணவே முடியாது. அதனால் அதை ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, சீரகம் இது மட்டும்தான் நம்ம இதில் குக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செவரொட்டி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மசாலாஸ் இவ்வளோதான். இது ரெடியான உடனே நம்ம இட்லி பேட்டரில் இதை மிக்ஸ் பண்ணி இட்லியை நம்ம ஊற்றி எடுத்துகிட்டு தூஞ்சல் குழம்போட சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதில் செவரொட்டியை ஆட் பண்ணிக்க போகிறோம்.
என்னடா செவரொட்டி கம்மியாக இருக்குது, மசாலா அதிகமாக இருக்குது நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. செவரொட்டி விற்கிற விலைக்கு இவ்வளோ தான் போட முடியும். இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு 10 செவரொட்டி இருந்ததுன்னா நீங்கள் போட்டு சாப்பிட்றதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் மோஸ்ட்லி வந்து நம்ம அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. ஒரு 2 செவரொட்டி வாங்கினாலே நம்மளால் லைக் 300 ப்ளஸ் குழம்புக்கு எல்லாமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றதுனால 2 செவரொட்டி வச்சு எப்படி பண்ணுறதுன்றதை காமிச்சிட்ருக்கேன், மசாலா இன்க்ரீஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான சில்லி பவுடர், இதுக்கு தேவையான கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள். இப்போ நம்ம பெருங்காயம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு இது கூட நம்ம இட்லி பேட்டரை மிக்ஸ் பண்ணி நாம் செவரொட்டி இட்லியை ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தோஞ்சலாம் நம்ம 3 விசில் விட்டாச்சு, அதையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தோஞ்சல் குழம்பு ஆல்ரெடி குக்கரில் 4 to 5 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தேவையான மசாலாவும் இங்கே அரைச்சி வச்சாச்சு. இது வந்து நம்ம செவரொட்டி யூஸ் பண்ண சேம் அதே கடாயை தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே நம்ம ஒரே டிஷ் பண்ண போகிறோன்றதுனால ஸோ அண்ட் இதில் இருக்கக்கூடிய மசாலாவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் கொடுக்கும். அடடடடடா, சும்மா தலபுலன்னு வச்சுருக்கான் பாருங்க. இவனை எடுத்து நம்ம இப்போ சட்டியில் ஊற்ற போகிறோம். ஒரு பார்க்க கண்குள்ளா காட்சியில் இது ஒன் ஆஃப் த காட்சின்னு சொல்லலாம். பார்க்கவே சும்மா தலபுலன்னு குச்சிட்டு இருக்கான் பாருங்கள். அது கூட நம்ம அரவையை ஆட் பண்ண போகிறோம். அரவையில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், அது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு, சோம்பு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதை நம்ம தேவையான அளவு தான் ஆட் பண்ண போகிறோம், ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறதில்ல. இது ஒரு கொதி வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்து ஒரு ஸ்டேஜில் ஆட் பண்ண பார்த்து கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் சரியாக இருக்கும். ஸோ சும்மா தலபுலன்னு தோஞ்சல் கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ ஃபைனல் டச், நல்ல ஒரு கை நிறைய கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான புதினா, இது ரெண்டுத்தையும் போட்டு கடைசி ஒரு கொதிக்க வச்சு எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா உள்ளே இறங்கி. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு, காரம் எல்லாத்தையும் சரி பார்க்கணும். இந்த டைமில் நீங்கள் சரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ தோஞ்சல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செவரொட்டி இட்லி பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். செவரொட்டி இட்லி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செவரொட்டி நம்ம செஞ்ச மசாலாவில் இருக்கக்கூடிய எண்ணெயை எடுத்து முதல்ல அந்த இட்லி தட்டில் போட்டுக்கலாம். அது வந்து இட்லி நல்லா ஒட்டாமல் அப்படியே தனித்தனியாக வர்றதுக்கான ஹெல்ப்பை பண்ணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லியை வைக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு தாராளமாக செவரொட்டியை இதில் வைக்க போகிறோம். கண்டிப்பாக மசாலாவோட ஒரு செவரொட்டியாவது ஒரு இட்லியில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. நான் இப்போ நிறைய செவரொட்டி வர மாதிரி தான் வைக்க போகிறேன். ஏன் இந்த மாதிரி ஸ்டீமிங்காக இருக்க பார்த்து வைக்கிறோன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு டக்குன்னு உள்ளே இறங்காமல் லைட்டாக குக் ஆகும். குக்காக பார்த்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இதை கவர் பண்ணி மீதி இருக்கக்கூடிய மாவை ஊற்றி இட்லியை ஃபினிஷ் பண்ணிடலாம். சேம் இதே ப்ராசஸை இன்னொரு தட்டு இட்லிக்கும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த தட்டு இட்லியும் ஊற்றியாச்சு. இப்போ 2 தட்டுமே சூப்பராக ஸ்டீம் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இது ரெடி ஆனதுக்கப்புறம் நாம் ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய சட்டி தோஞ்சல் குழம்போட இந்த இட்லி அப்படியே மிதக்க விட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நகுதானா திரணானான்னு அப்படி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டீம் ஆகிறதுக்காக தான் வெயிட்டிங். ஐ கான்ட் வெயிட் எனஃப். இது நாங்கள் ஈவினிங் டைமாக இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் டைமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஓ மை காட், இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் செய்ய போகிறான்னு வீட்டில் சொன்னால் முந்த நாளே நம்ம பட்னியாக இருக்கிறத தவிர வேறு வழியே இல்லை.
நல்லா க்ளீனாக நல்லா பட்னியாக இருந்தால் தான் நல்லா வெறித்தனமாக சாப்பிட முடியும். ப்ளஸ் பட்னியாக இருந்து நம்மளுக்கு அல்சர் வந்தாலும் தோஞ்சல் சரி பண்ணிவிடுமே, அப்போ பிரச்சனை இல்லை. 2 in 1 பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் இட்லி எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடடடடடா, சும்மா தள்ளபுல்லன்னு வெந்திருக்காங்க பாருங்கள். கலர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட்டாக நம்ம நார்மலாக வந்து துணியில் போட்டோன்னா லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து ஈஸியாக எடுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ஸ்கூப் பண்ணி எடுக்க பார்த்து நீங்கள் ஓரத்தில் தண்ணி லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. எல்லா இட்லிக்கிட்டேயும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த பிளேட்டை முதல்ல எடுத்து இன்னொரு இடத்துல வச்சுட்டு அடுத்த பிளேட்டையும் பார்த்துடலாம். வாவ், அடடா அல்வா துண்டு இடுப்பு, இடுப்புன்ற மாதிரி சும்மா அல்வா துண்டு மாதிரி ரெடியாக இருக்குது பாருங்கள். வேறு லெவல். வாவ், இதை விட ஒரு அற்புதமான இட்லி, அட்டகாசமான இட்லி இருக்க முடியுமா? இதுக்கு மேலே நம்ம அப்படியே தோஞ்சலை போட்டோன்னா சும்மா துவச்சி சாப்பிட்லாம். ஸோ ஒரு சூப்பரான இட்லி தோஞ்சல் ரெசிபி ஜஸ்ட் ஃபார் யூ. இதேமாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். until then bye from Chef Saravanan. டாடா.